வணக்கம். செய்தி சுருக்கம். கூட்டணி வேற கொள்கை வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு பழனிசாமி. கூட்டணிக்காக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறதா முதல்வர் பழனிசாமி சொல்லியிருக்காரு. அதே நேரம் கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு அப்படின்னு சொல்றாரு. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. இன்னைக்கு ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அந்தந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், மக்களுக்கு தேவையான திட்டங்களை அளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் கூட்டணி அமைச்சிருக்கு. ஏன் கூட்டணி அப்படின்ற உண்மையை ஒத்துக்கிட்டாரு அன்புமணி. 4 தேர்தலில் போட்டி போட்டோம், மக்கள் ஓட்டு போடல, ஒரு சீட்டு கூட கிடைக்கல, அதனால தான் அதிமுகவோட கூட்டணி அமைச்சோம் அப்படின்னு பாமகவோட அன்புமணி ராமதாஸ் வெளிப்படையா ஒத்துக்கிட்டாரு. தமிழ்நாட்டில் இனி தனியாக எந்த கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது. இனி என்றால் ஒரு காலகட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ தனியாக எந்த கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால்தான் இந்த தேர்தலில் எங்களுடைய வியூகத்தை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம். மத்திய அமைச்சராக அவர் இருந்தப்போ பொது இடங்கள்ல சிகரெட் பிடிக்க தடை விதிச்சதை சுட்டிக்காட்டி மத்திய அரசுல அங்கம் வகிச்சாதானே மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்றாரு. நாடு ஃபுல்லாக கூட்டணி அமைச்சிருக்க பெரும்பாலான கட்சிகள் ஒரு காலத்தில் ஒருவர் திட்டிக்கிட்டவங்க தான், எல்லாமே சந்தர்ப்பவாத கூட்டணி தான், பாமகவை மட்டும் நீங்கள் ஏன் குறி வைக்கிறீங்க அப்படின்னு அன்புமணி கேள்வி எழுப்புறாரு. விமர்சனம் நாங்கள் செய்தோம், நான் மறுக்கல. நான் அப்போ விமர்சனம் செய்தால் நாம் கூட்டணி சேரக்கூடாது ஏதாவது இருக்கா? ஆக தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் மற்ற கட்சியோட விமர்சனம், இப்போ திமுக பாஜகவை கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க, அவங்க கூட திமுக கூட்டணியில் போனாங்க. எல்லாமே எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய நோக்கம், இந்த தேர்தலோட நோக்கமே தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். தமிழக அரசு மீது கவர்னர் கிட்ட ஊழல் புகார் கொடுத்திருக்கோம், குற்றம் நிரூபணமாச்சுன்னா பதவி விலக முதல்வர் அமைச்சர்களை வலியுறுத்துவோம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு. தேமுதிகவுக்கு அதிமுக குட் பை, எங்களோட பலம் எங்களுக்கு தெரியும்பா அப்படின்னாங்க தேமுதிக பொருளாளர் பிரேமலதா. எந்த கட்சியோட கூட்டணி அப்படின்றத பத்தி சொல்லல, அதிமுகவோட தேமுதிக கூட்டணி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னதுக்கு தேமுதிக வந்தா சந்தோஷங்க, வரலனாலும் பரவாயில்ல அப்படின்றாரு அமைச்சர் ஜெயக்குமார். கூட்டணியின் கதவு திறந்திருக்கு, அதனால யார் வேணுமானாலும் பேசலாம். அந்த வகையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது மேபி மே நாட் பி, மேபியா இருந்தால் சந்தோஷம், மே நாட் பியா இருந்தால் டோன்ட் வரி, அவ்வளோதான். இந்தியாவோட ஆவணப்படத்துக்கு ஆஸ்கர் விருது கிடைச்சிருக்கு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் 91வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா நடந்தது. இந்த விழாவில் இந்திய ஆவண குறும்படமான பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் என்ற படத்துக்கு சிறந்த ஆவண குறும்படத்துக்கான விருது கிடைச்சது. ரேஹா ஜெதாப்சி டைரக்ட் பண்ண இந்த படத்தில் மாதவிடாய் குறித்து மூட நம்பிக்கைகளை எதிர்த்து இந்திய பெண்கள் எப்படி போராடுறாங்க அப்படின்னு விளக்குற வகையாக இந்த கதை அமைஞ்சிருக்கு. விலை கம்மியாக நாப்கின் தயாரிக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிச்ச கோவையை சேர்ந்த அருணாச்சலம் முருகானந்தத்தின் கருத்துக்களும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாப்கின் பிரச்சனை இந்திய பெண்களுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத இந்த படம் சொல்லியிருக்கு. பீரியட் படத்துக்கு ஆஸ்கர் விருது கிடைச்சதற்கு முருகானந்தத்திற்கு பலரும் பாராட்டு தெரிவித்த வண்ணம் இருக்காங்க. லஞ்சம் வாங்கினா தூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட். மின்வாரிய உதவி பொறியாளர் தேர்வுக்கான கேள்வித்தாள் வெளியானது குறித்து பழனி பாரதி என்பவர் மதுரை ஹைகோர்ட் கிளையில வழக்கு தொடர்ந்தாரு. வழக்கு விசாரிச்ச கோர்ட் லஞ்சத்தை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. லஞ்சம் வாங்குறவங்களோட சொத்துக்களை முடக்கணும், தேச துரோக வழக்கு பதிவு செய்யணும், லஞ்சம் வாங்குறவங்கள தூக்கில் கூட போடலாம் அப்படின்னு கோபத்தோட சொன்னாங்க கோர்ட். ரசாயனம் குடிச்சு 4 பேர் பலி. ஆந்திராவில் காஜிவாகா சுதந்திர நகரை சேர்ந்த துப்புரவு தொழிலாளர் அபயம்மா குப்பை கிடங்குல கிடந்த ரசாயன கேனை நாட்டு சாராயம் அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்கு கொண்டு போனவங்க அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோட சேர்ந்து அதை குடிச்சும் இருக்காங்க. ரசாயனத்தை குடித்ததுனால எல்லாருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு. இதில் அபயம்மா, அப்புடு, அங்கம்மா, கொன்னாடு ஆகியோர் உயிரிழந்திருக்காங்க. 5 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. கலெக்டர் பாஸ்கர் பார்வையிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரசாயனத்தை ஆய்வுக்காக அதிகாரிகள் ஆய்வகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தலித் என்பதனாலே இவருக்கு சிஎம் ஆகிற சான்ஸ் போச்சான். தலித்தாக பிறந்த ஒரே காரணத்தினால 3 முறை முதல்வராகிற வாய்ப்பை பறிகொடுத்து விட்டு நிற்கிறதாக கர்நாடக துணை முதல்வர் ஜி பரமேஸ்வரா தன்னோட உள்குமுறலை வெளியே சொல்லியிருக்காரு. மல்லிகார்ஜுன் கார்கே, பசவலிங்கப்பா, KH ரங்கநாத் போன்றோருக்கு முதல்வராகிற தகுதி இருந்தும் அவங்களால பதவிக்கு வர முடியல அப்படின்னு மற்ற தலைவர்களையும் பரமேஸ்வரா துணைக்கு இழுத்திருக்காரு. மற்ற கட்சிகளை மட்டும் இல்லை, நாங்கள் அங்கம் வகிக்கிற காங்கிரஸில் கூட தலித்துகள் ஒதுக்கப்படுறதா சொல்கிறாரு. கர்நாடக சட்டசபை தேர்தலில் குறைஞ்ச சீட்டுகளை பிடிச்ச மதசார்பற்ற ஜனதா தள தலைவர் குமாரசுவாமிக்கு முதல்வர் பதவியை வழங்க ராகுல் ஒப்புக்கொண்டாரு. காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கிடைச்சா பரமேஸ்வரா முதல்வர் ஆவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் துணை முதல்வர் பதவி தான் அவருக்கு கொடுத்தாங்க. மோடி ஆட்சியில் தலித்துகள் தாக்கப்படுறாங்க, உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்னு ராகுல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க நிலைமையில் அவர் மீதே பரமேஸ்வரா குற்றம் சாட்டி இருக்கிறது காங்கிரஸ்ல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.